Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஹண்டர்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தரவு திருட்டு கும்பலில் இருந்து தனியே உருவான ஒரு சர்வதேச ரான்சம்வேர் மற்றும் தரவு மிரட்டி பணம் பறிக்கும் குழுதான் வேர்ல்ட் லீக்ஸ். இந்த புதிய கும்பல் மற்ற ரான்சம்வேர் குழுக்களைப் போல கோப்புகளை என்கிரிப்ட் செய்து முடக்குவதை விட நிறுவனங்களின் ரகசிய தரவுகளை திருடி அதை வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறிக்கும் செயல்முறையையே பின்பற்றுகின்றனர். மல்டி ஃபேக்டர் அங்கீகாரம் இல்லாத VPN பாஸ்வேர்டுகளை ஹேக் செய்து குறிப்பிட்ட நிறுவனங்களின் நெட்வொர்க்கிற்குள் நுழையும் இந்த கும்பல் அங்கிருந்து திருடப்பட்ட தரவுகளை ஊடகங்களுக்கு தெரிவிப்பதற்காகவே தனி போர்ட்டலையும் வைத்துள்ளனர். ஆப்பிள், டெஸ்லா நிறுவனங்களின் உற்பத்தி ரகசியங்கள், நைக் மற்றும் இந்தியாவின் டாடா மற்றும் ரிலையன்ஸ் குழுமம் உள்ளிட்ட பல பெரும் நிறுவனங்களை ஹேக் செய்து தரவுகளை திருடியுள்ளனர். சர்வதேச அளவில் அதிக தரவு மீறல்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் பிரான்சும், 3வது இடத்தில் இந்தியாவும் உள்ளது. 2025 மட்டும் சுமார் 28.9 மில்லியன் கணக்குகள் இந்தியாவில் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. சமீபத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான அணுமின் நிலையமான கூடங்குளம் அணுமின் நிலைய விரிவாக்க பணியில் ஈடுபட்டுள்ள ரிலையன்ஸ் குழுமத்திடமிருந்து எடுத்ததாக வேர்ல்ட் லீக்ஸ் தங்கள் டார்க் வெப்பில் பல்லாயிரக்கணக்கான ஆவணங்களின் தொகுப்பை பதிவேற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிலையன்ஸ் நிறுவனத்திடமிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் சுமார் 8,58,000 கோப்புகள் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பிலிருந்து கசிந்த இந்த ஆவணங்களில் ஏறத்தாழ 19,000 கோப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 2016 முதல் 2025 ஆண்டின் நடுப்பகுதி வரையிலான தேதிகளை கொண்ட இந்த ஆவணங்களில் அணுமின் நிலையத்தின் காற்றோட்டம் மற்றும் குளிரூட்டும் அமைப்புகளுக்கான வரைபடங்கள், ஒரு பொதுவான கட்டுப்பாட்டு அறையின் தளவமைப்புகள், விநியோகஸ்தர் பட்டியல்கள், ஆய்வு பதிவுகள், உபகரண மதிப்பாய்வுகள், கூட்டு ஆவணங்கள் மற்றும் ஆலையின் விரிவாக்கம் தொடர்பான காப்பீட்டுக் கொள்கைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4ஆம் யூனிட்டுகளுக்கான உள்கட்டமைப்பை வடிவமைத்து கட்டும் ஒப்பந்தத்தை 2018 ரிலையன்ஸ் பெற்றது. 2000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த 2 யூனிட்டுகளும் அடுத்த ஆண்டுக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்திய தரவு மைய வழங்குனரான யோட்டா வழங்கும் சர்வரில் சேமிக்கப்பட்ட தரவுகளில் பகுதி அளவிலான மீறல் ஏற்பட்டதாகவும், இது குறித்து மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ரிலையன்ஸ் குழுமம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த மே 29ஆம் தேதி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வர் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடு கண்டறியப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ள யோட்டா நிறுவனம், அந்த ஹேக்கிங் முயற்சிகளும் சந்தேகிக்கப்பட்ட ரான்சம்வேர் தாக்குதலும் உடனடியாக நிறுத்தப்பட்டு தடுக்கப்பட்டதாக கூறியுள்ளது. அதற்கு பிறகு திருடப்பட்ட தரவுகள் தங்களிடம் இருப்பதாக அச்சுறுத்தல்கள் வந்ததாக ரிலையன்ஸ் தங்களுக்கு தெரிவித்ததாக யோட்டா தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கணினி அவசரகால பதிலளிப்பு குழு இது குறித்து விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவித்தாலும், தேசிய அணுசக்தி கழகம் CERT-இன் இந்திய அணுசக்தி துறை மற்றும் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வெளிப்படையாக எந்த கருத்தும் வெளியிடவில்லை. இப்போது 2வது முறை இது நடந்திருப்பது நாட்டுக்கு முன்னுள்ள பரந்த இணைய பாதுகாப்பு சவால்களை எடுத்துக்காட்டியுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.